ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இன்றைக்குள்ள லெசனில் கொஞ்சம் vocabulary பார்ப்போம். இது மண்ணை பற்றி, வாட்டரை பற்றி, அதாவது சாயில் அண்டு வாட்டரை பற்றி உள்ள vocabulary. ரொம்ப சிம்பிளான vocabulary தான் ஃபார் த சேக் ஆஃப் பிகினர்ஸ்களுக்கு ஏற்றபடி உள்ள வார்த்தைகள். இது விளங்குறதுக்கும் பழகிறதுக்கும் ரொம்ப ஈஸி. வாங்க பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். The first word is sand. Sandனா மணல் அப்படின்னு அர்த்தம். Sea sand, அதாவது கடலில் பீச்சில் உள்ள மணல். Sea sandன்னு சொல்லலாம், இல்லாட்ட river sandன்னு சொல்லலாம். ஆற்று மணல், river sand அப்படின்ட்டு. So river sand is used in construction of buildings. river sandை கட்டட தொழிலுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ சாண்டுனா மணல் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று இருக்குது, சாயில். சாயில்னா மண். சாண்டுனா கடற்கரையில் ஆற்றங்கரையில் உள்ள மணல். சாயில் அப்படின்னா சாதாரண மற்ற இடங்களில் உள்ள மண். ஸோ சாயில் அப்படின்ட்டு. ஆனால் சாயிலுக்கு இன்னொரு மீனிங் கூட இருக்குது, டர்ட்டி அப்படின்ட்டு சொல்லலாம். சாயில்டு க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க அசிங்க பண்ண, அதாவது கை குழந்தைகள் அசிங்க பண்ண உள்ள துணியை துவைக்கணும். அதுக்கு சொல்லுவாங்க சாயில்டு க்ளோத்ஸை லாண்ட்ரியில் போடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ சாயில்டு க்ளோத்ஸ் அப்படின்னா டர்ட்டி க்ளோத்ஸ்னு அர்த்தம். சாயில்னா மண்ணுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் மட். மட்டுனா சேரு. சாயிலில் தண்ணி, அதாவது மழை பெஞ்சு தண்ணி ஆயிடுச்சுன்னா மட் ஆயிரும், அதாவது சகதி ஆயிரும். ஸோ சேராயிரும். ஸோ திஸ் பிளேசஸ் பிகம் மட்டி ஆஃப்டர் த ரெயின்ஸ். ரெயின் வந்த பிறகு இந்த பிளேஸ் மட்டி ஆயிடுச்சு, சாயில் மட்டி ஆயிடுச்சு. அது ஸ்லஷ்னா மட்டு தான், அதுவும் மட்டு தான், ஆனால் கொஞ்சம் ஃபில்த்தியாக அசிங்கமாக உள்ளது. சகதி அப்படின்னு சொல்லலாம், சேரும் சகதியாக இருக்குன்னு சொல்கிறோம்ல அது. ஸோ ஸ்லஷ் அப்படின்னா அதுவுமே மட்டு தான், ஆனால் கொஞ்சம் அதை விட அசிங்கமாக உள்ளது. ஸோ ஸ்லஷ். நெக்ஸ்ட் படுல். படுல்னா குட்டை. மழை பெஞ்சிருக்கு, அந்த சாயிலில் குட்டை குட்டையாக ஆயிடுச்சு, அதாவது தண்ணி தேங்கி சின்ன சின்ன பிட்ஸ் இருக்கும்ல, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ரோடு ஈவனாக இல்லாமல் இருக்கும், அதில் தண்ணி நிறைஞ்சு குட்டையாகிறது. அதுக்கு பிறகு படுல், ரெயின் படுல் அப்படின்னு சொல்லலாம், PUDDLE. தேர் ஆர் ரெயின் படுல்ஸ் எவ்ரிவேர். அந்த குண்டும் குழியுமாக இருக்குது, அதனால் ரெயின் படுல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பூல். பூல்னா குளம், குட்டை. பூல் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன குளத்துக்கு பேர் பூல் அப்படின்னு சொல்லலாம். இப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்விம்மிங் பாண்டுனோ ஸ்விம்மிங் படுல்னோ அப்படின்னு சொல்ல கிடையாது, ஸ்விம்மிங் பூல் தான். பூல்னா ஒரு சிறிய அளவு உள்ள ஒரு தண்ணி தேக்கி வச்சு உள்ளது, அதுதான் பூல் அப்படின்ட்டு பேர். ஸோ அதுக்கப்புறம் பாண்டுனா குளம், அதனால் ப்ராப்பராக உள்ள குளம், பாண்டு அப்படின்ட்டு. லேக்னா ஏரி. பாண்டினுடைய பெரிய சைஸ் லேக்னா ஏரி அப்படின்னு அர்த்தம். பெரிய பரப்பளவில் உள்ளது லேக் அப்படின்னா. பாண்டுனா கொஞ்சம் சிறுசு, லேக்னா கொஞ்சம் பெருசு. அதுக்கப்புறம் ரிசர்வாயர் அட் டேம். ரிசர்வாயர்னா என்னென்னா, டேமும் ரிசர்வாயும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அதாவது மலையிலேருந்து தண்ணி ஃப்ளோ ஆகி வருது, ஆறாக வருது. ஸோ நம்ம அதை அணை போடுறோம், அணை போட்டு அதை தேக்கி வைக்கிறோம். அதுக்கு பேர் ரிசர்வாயர்னு பேர், இல்லாட்டி டேமுன்னு சொல்லலாம். அமெரிக்காவில் ரிசர்வாயர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ வாட்டர் லெவல் இந்த ரிசர்வாயர் இஸ் லோ, ரொம்ப லோவாக இருக்குது. தண்ணி, அதாவது மழை தண்ணி குறைஞ்சி போச்சு, அதனால் லோவாயிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரிசர்வாயர்னா நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வாட்டர் டேங்க். வாட்டர் டேங்க்னா வீட்லேயும் இருக்கலாம், பொது இடத்துல கூட இருக்கலாம். வாட்டர் டேங்க் ஒரு காலனியில் வாட்டர் டேங்க் கூட வச்சுருக்கலாம். ஸோ அது பில்ட், மனுஷனால் உருவாக்கக்கூடிய டேங்க், அதாவது செமெண்ட் இதுகள்லாம் வச்சு உருவாக்கின டேங்க்கு. அதுக்கு வாட்டர் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் வாட்டர் டேங்க்குடைய கெப்பாசிட்டி எவ்வளவுன்ட்டு, கெப்பாசிட்டினா எவ்வளவு கொள்ளளவு இருக்குது அப்படின்னு கூட எழுதி கூட போட்டிருப்பாங்க. ஸோ கொள்ளளவு எவ்வளோ இருக்குன்ட்டு, எவ்வளவு தண்ணி பிடிக்கும் அப்படிங்கிறது தான் கெப்பாசிட்டி. அந்த வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டினா அந்த கொள்ளளவு. Capacity of water, we have an overhead tank in our house, and the capacity of the tank is 1000 cubic meter அப்படின்னு சொல்லலாம். cubic meterனா சொல்லுவாங்க, கொள்ளளவுக்கு cubic meter அப்படின்னு சொல்லுவாங்க. கெப்பாசிட்டி அப்படிங்கிற வேர்டையும் தெரிஞ்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து ரெயின் ஆர் ட்ரிசில். ரெயின்னா தெரியும், மழை. மழை வந்து அதுக்கு பிறகு ட்ரிசில். ட்ரிசில்னா தூறல். இட்ஸ் ட்ரிஸ்லிங் அப்படின்னா தூறல் தூவுது அப்படின்னு அர்த்தம். ஸோ தூறல் தூவுது அப்படின்ட்டு 2 வேர்டாக இருக்குது தமிழில். ஆனால் இங்கிலீஷில் வந்து ட்ரிஸ்லிங் மட்டும்தான். ட்ரிசில் அப்படின்னா தூறல், ட்ரிஸ்லிங்னா தூத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். தூறல் பெய்யுது அப்படின்னு அர்த்தம். தூறல் பெய்யுது அப்படிங்கிறதுக்கு தனி வேர்டு கிடையாது. இட்ஸ் ட்ரிஸ்லிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுபோல் வாட்டரை பற்றி சொல்லும்போது டீப் அப்படின்னா, டீப்னா ஆழம், ஆழமாக இருக்கிற அப்படின்னு அர்த்தம். டீப்னா அட்ஜெக்டிவ் அண்ட் டெப்த்னா நவுனு. ஸோ டீப்னா அட்ஜெக்டிவ். டீப் வாட்டர், டீப் சீ, டீப் பூல், டீப் பாண்ட் அப்படின்லாம் சொல்லலாம். அது வந்து இப்படி கூட சொல்லுவாங்க, நெக் டீப், கழுத்தளவு தண்ணி இருக்குது, ஆழம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நெக் டீப் அப்படின்னு சொல்லலாம். மழை பெஞ்சு சில இடங்களில் தண்ணி இருக்கும், அது வந்து நீ டீப் அப்படின்னு சொல்லலாம். நீ டீப்னா முழங்கால அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீ டீப் அப்படின்ட்டு சொல்லலாம். டீப்னா ஆழம் அப்படின்னு அர்த்தம். டீப்னா ஆழமாக இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு வேர்போட சொல்லணும். டெப்த்னா ஆழம். டெப்த்னா தான் ஆக்சுவலாக the depth of the well is so many feet அப்படின்னு கூட சொல்லலாம். டெப்த்னா ஆழம். அதுக்கப்புறம் அதனுடைய ஆப்போசிட் வேர்டு வந்து ஷாலோ. ஷாலோன்னா ஆழம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். ஸோ த வாட்டர் லெவல் இஸ் ஷாலோ அப்படின்னு சொல்லலாம். வாட்டர் லெவல் வந்து, லெவல்னா அந்த நீர் மட்டம், அந்த மட்டத்துக்கு பேர் லெவல்னு பேர். ஸோ த வாட்டர் லெவல் இஸ் ஷாலோ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃப்ளட். ஃப்ளட்டுனா வெள்ளம். ஸோ மெட்ராஸில் கூட, சென்னையில் கூட 2015 ஃப்ளட்டு வந்துச்சு. ஃப்ளட்டுனா வெள்ளம். ஸோ அந்த மழை பெஞ்சு கொஞ்சம் ஓஞ்ச பிறகு நீங்கள் எப்படி கூட சொல்லலாம், ஃப்ளட் ரிசீடட் அப்படின்னா. ஃப்ளட் ரிசீடட்னா வெள்ளம் வடிந்தது அப்படின்னு அர்த்தம். அந்த வடிந்தது அப்படிங்கிறதுக்கு வேர்டு வந்து ரிசீடட் அப்படின்னு சொல்லலாம். ரெயின் has stopped, so the flood water has receded அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து தண்ணி ஓடுது அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? ரன்னிங் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஓடுறதுக்கு ரன்னிங் தானே, அப்படி சொல்லக்கூடாது. ஸோ த வாட்டர் இஸ் ஃப்ளோயிங். ஃப்ளோயிங் தான் சொல்லணும். ஃப்ளோ தான், அந்த வாட்டர் ஃப்ளோயிங்னா தண்ணி ஓடுது அப்படின்னு அர்த்தம். வாட்டர் இஸ் ஃப்ளோயிங் இன் த ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீம்னா ஒரு நீரோடை அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட்டர் இஸ் ஃப்ளோயிங் இன் த ஸ்ட்ரீம் அப்படின்ட்டு. ஸோ அந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் கூட உள்ள வொக்காபுலரி பாருங்கள், அப்படியும் பழகலாம். அதுக்கு பிறகு வாட்டர் இஸ் ஸ்டாக்னன்ட். ஸ்டாக்னன்ட்னா தண்ணி தேங்கி இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸ்டாக்னன்ட் வாட்டர் இந்த பிட்ஸ். பிட்ஸ்னால் குண்டும் குழியுமா இருக்குல்ல, அதில் ஸ்டாக்னன்ட் வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிட்ஸ்னால் குழிகள், அதுவும் ஒரு வேர்டு தான், தெரிஞ்சுக்கோங்க. வாட்டர் லாகிங். வாட்டர் லாகிங்னா தண்ணி தேங்கி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸ்டாக்னன்ட்னாலும் தேங்கி இருக்கிறதா. ஆனால் வாட்டர் லாகிங் அப்படிங்கிறது ஒரு நல்லதுக்கு இல்லை. எப்படின்னா, மழை பெஞ்சிருக்கு, தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை, அங்கே வந்து வாட்டர் லாகிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த வாட்டர் லாகிங், தேர் இஸ் வாட்டர் லாகிங் ஆஸ் த பைப் ஹஸ் கிளாக்டு. பைப்பு வந்து கிளாக் ஆயிடுச்சு. கிளாக் ஆயிடுச்சுன்னா அடைச்சிக்கிடுச்சுன்னு அர்த்தம். பைப்பு கிளாக் ஆனதுனால தண்ணி போகிறதுக்கே வழி இல்லை. ஸோ தேர் இஸ் வாட்டர் லாகிங் இன் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். வாட்டர் லாகிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ரன்னிங் வாட்டர் டேப். இப்போ வீட்டில் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, we have running water tap for 24 hours or we have 24 hours running water tap அப்படிம்பாங்க. 24 மணி நேரம் எங்கள் டேப்பில் வந்து, டேப்னா குழாய், தண்ணி வரும் அப்படிங்கிறதுக்கு. அந்த தண்ணி வரும் அப்படிங்கிறதுக்கு ரன்னிங் வாட்டர் டேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ரன்னிங் வாட்டர் ஓடுற தண்ணி இல்லை, அந்த வரும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க, ரன்னிங் வாட்டர் டேப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி. வாட்டர் ஸ்கேர்சிட்டினா தண்ணீர் பற்றாக்குறை இல்லாட்ட தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லலாம். வாட்டர் ஸ்கேர்சிட்டி. We face water scarcity in summer. சம்மர்னா கோடை காலத்தில் வாட்டர் ஸ்கேர்சிட்டி, தட்டுப்பாடு இருக்குது, அதாவது பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த 20 வேர்ட்ஸ். சாயிலை பற்றியும் சொல்லியாச்சு, வாட்டரை பற்றியும் சொல்லியாச்சு. இதெல்லாம் சிம்பிள் வேர்ட்ஸ் தான். இதனுடைய கரெக்டான மீனிங்கை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு இதை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. இப்படியெல்லாம் தான் வொக்காபுலரி நம்ம பழகணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். I hope you found this lesson useful to you. If you like this lesson, if you like the way I teach you, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.